ஹாய். 2 நாளாக அப்டேட்டே இல்லை நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு வேலை ஆகி போச்சு. நம்ம இன்குபேட்டரு இது நானே பண்ணது. பார்த்திங்கன்னா எனக்கு 2 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் 4 முட்டை 5 முட்டை தான் வைப்பேன். ஸ்டாண்டர்டாக வைக்க மாட்டேன் முட்டையை. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ எவ்வளோ இருக்குது ஹீட்டு 46.5. இந்த இதை வந்து புரூடருக்கு போட்டுக்கிட்டேன். புரூடிங்க்கு இந்த தெர்மோஸ்டாட் மாதிரி இருக்கிற இதை ஹியூமிடிலாம் பார்க்க நைட்டு என்ன பண்ணிட்டேன், வந்துட்டு ஒரு 3 குஞ்சு வெளியில் வர மாதிரி சாயந்தரம் நைட்டே பண்ணிச்சு. சரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த குஞ்சுகளை தான் அங்கே பாருங்கள், நைட்டு வந்து இந்த ஓரத்தில் வச்சுட்டு இந்த பக்கம் தண்ணியை விட்டு இந்த பக்கம் 2 குஞ்சு வச்சுட்டு அந்த பக்கம் ஒரு குஞ்சை வச்சுட்டு மூடி வச்சிட்டேன். மூடி வைக்கும்போது என்ன பண்ணிட்டேன், இப்படி எடுத்துகிட்டு லைட்டு வெளிச்சம் தேவைப்படுதுன்னு இன்குபேட்டரில் லைட்டு வெளிச்சம் இருக்காது பாருங்கள், அதனால் இதை தூக்கி வெளியில் விட்டுட்டேன். இதை தெர்மோஸ்டாட் வயரை இப்படி வெளியில் விட்டுட்டு இப்படி எடுத்து வேலை பார்த்துட்டு 2:30 மணி ஆகலாம். அப்படி இப்படி மூடி வச்சிட்டேன். மூடி வச்சுட்டு வந்துட்டேன். வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் சுவாக 3 முட்டை இருக்குது பாருங்கள். இந்த 3 குஞ்சு காலைல பறித்த குஞ்சு உடலை தூக்கி போட நினச்சேன். இன்னும் ஒரு நாள் இருக்கட்டுமேனு பார்த்தேன். அந்த 3 குஞ்சை விட்டு இங்கே பாருங்கள் 23 முட்டை அவுட்டு. கிட்டத்தட்ட 21 நாள் வேலை பார்த்தேன் இதுக்கு. காலைல சாயந்தரம் வச்சுக்கிட்டு திருப்ப முட்டையை திருப்பி விட, முட்டை என்ன ஆச்சுன்னு பார்க்க, அடைப்படுக்காத கோழி முட்டையெல்லாம் கொண்டாந்து சேவ் பண்ணி இதில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம். பார்த்திங்கன்னா முடிச்சு விட்ருச்சு. நம்மளோட ஒரு கவனக்குறைவு. என்ன சொல்கிறேன்னா, இந்த தெர்மோஸ்டாட் இருக்குது பாருங்கள், இதை கிட்டத்தட்ட மேலேருந்து கீழே வர எல்லாம் 3 குஞ்சு பொறிச்சுது. தெர்மோஸ்டாட் இது இன்குபேட்டரும் பிரச்சனை இல்லை. 3 குஞ்சு பொறிச்சது எல்லாமே பறிக்கிற ஸ்டேஜ். ஆனால் வாய்ப்பு இல்லை. இது ஒரு 50, 60, 70, 80 கிட்ட போயிருக்க மாட்டேங்குது ஹீட்டு. எல்லா முட்டையும் உள்ளே ஒன்றுமே இருக்காதுன்னு எல்லாம் புகஞ்சிருச்சு. இந்த 3 குஞ்சுமே என்ன ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சு. அடைப்படுக்காத கோழிட்டு தான் எடுத்து வருவேன். வேலை மிச்சம். நான் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த தெர்மோஸ்டாட் இருக்குது பாருங்கள், இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். புதுசாக வாங்குறவங்களும் சரி, பலது வச்சுருக்கவங்களும் சரி. இதனால் எனக்கு இது 2வது தடவை. ஏற்கனவே இப்படி ஒரு தடவை தானாகவே இந்த தெர்மோஸ்டாட் தானாகவே எரராகி 25 முட்டை போயிடுச்சு. இப்போ இது வந்து நம்மளால் ஹியூமன் எரர் மாதிரி போயிடுச்சு. வெளியிலேருந்து பார்த்தா என்ன நினைக்கிறாங்க, சமயத்தில் நம்ம வந்து இன்குபேட் பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் கஷ்டப்படுறது நமக்கு தான் தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு இதையும் உருவாக்குறோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட பெரிய கஷ்டம்தான் இது. விட்டுருந்தா இன்னைக்காவது ஒரு பாதி போயிட்டு 10, 14 குஞ்சு முட்டை நீங்கள் வெளியில் வந்திருக்கோம். எல்லாம் அவுட்டு. தெர்மோஸ்டாட்டாக பார்த்து கரெக்டான ப்ளேஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.